பேரமதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய நமது கம்பம் பகுதியில் வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கென எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வெற்றி வேட்பாளருக்கு போட்டாச்சு. இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற நமது அருமை சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் STK ஜக்கையன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிபன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தொண்டை கட்டியிருக்கு, மைக்கு பிரச்சனை, தொண்டையில தான் பிரச்சனை. இப்ப போடியில கொஞ்சம் கிளியர் அடைச்சி ரொம்ப நேரம் பேசிட்டே முடியல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக கஞ்சா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அண்ணன் EPS அவர்கள் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியாகிய இந்திய கூட்டணி ஆட்சியை உருவாக்கி தந்திடுமாறு பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பேசிட்டு வர பேசு. நல்லா இருக்கீங்களா? கட்சி பேர் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை ஆகிய 18 கட்சிகளின் கூட்டணியோடு இன்றைக்கு ஜக்கையன் அவர்கள் இங்கே உங்களை இந்த தேர்தலை சந்திக்கிறார். இன்றைக்கு திமுக ஆட்சியில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவர் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே இல்லை என்கிற அளவிற்கு எங்கு பார்த்தாலும் கொலை. இன்றைக்கு கூட சென்னைக்கு பக்கத்தில் கல்லூரி மாணவி வீட்டில் தனியாக இருந்தபோது, இன்றைக்கு பரீட்சை எழுத வேண்டியவர் வீட்டிலே தனியாக படித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த கஞ்சா போன்ற போதை பழக்கத்துக்கு அடிமையான கும்பலால் அவர் எவ்வளவு சீரழிக்கப்பட்டு இன்றைக்கு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பது வருந்தத்தக்கது. இதுபோல தமிழ்நாட்டில் கஞ்சா மற்றும் ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஒழிப்பதற்கு மீண்டும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகின்ற ஆட்சியை உருவாக்கி தருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை. திமுக கடந்த 3 தேர்தல்களாக சிறுபான்மை மக்களிடம் பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சியாக அவர்கள் சொல்லி சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களை ஏமாற்றி இங்கே பிளப்பை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் பாரதிய ஜனதா கட்சியோ, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமோ, மோடி அவர்களோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானவராக இருந்தால் இன்றைக்கு ஈரான் போன்ற தீவிர இஸ்லாம் நாடுகள் இந்தியாவிற்கு எப்படி நட்பு கரம் நீட்ட முடியும்? அங்கே கடுமையான போர் நடக்கின்ற பொழுதும் ஹார்மோஸ் நீரிணையை இந்தியாவிற்காக திறந்து நமது கப்பல்கள் எல்லாம் வருவதை நீங்கள் ஊடகங்களே பார்த்திருப்பீர்கள். இன்னும் சொல்ல போனால் ஈரான் இந்தியா எங்களது நட்பு நாடு என்று பறைசாற்றுகின்ற அளவுக்கு மோடி அவர்களின் செயல்பாடு இருக்கிறது.
மோடி அவர்கள் இந்துத்துவாவிற்காக இஸ்லாமியருக்கு எதிராக இருந்திருந்தால் ஈரான் போன்ற இஸ்லாமிய நாடுகள் நம்மோடு நட்புக்கரம் நீட்டுவார்களா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோல குடியுரிமை திருத்த சட்டம் வந்த பொழுது இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்றார்கள். ஆனால் யாராவது ஒருவர் இதுவரை குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் சொல்கிறேன், தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத திமுக ஆட்சி இப்படி மக்களை பிரித்து சிறுபான்மையின் காவலர்கள் பெரும்பான்மைக்கு ஆதரவானவர்கள் என்றெல்லாம் பொய் சொல்லி தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியிலே ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி என்று தமிழ்நாடு ஒரு கொலைக்காலமாக கொலை காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுப்ப மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மா அவர்களின் ஆட்சியை கொண்டு வர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் நமது இரட்டை இலை சின்னம். நம் பகுதியில் இது கம்பம் என்பது நமது கேரளா பார்டர்ல உள்ள தொகுதி. இங்கே பெரியார் அணையில 152 அடி நீரை தேக்குவதற்கு அம்மா அவர்கள் கடினமாக போராடி உச்ச நீதிமன்றத்தில் அம்மா அவர்கள் தீர்ப்பை பெற்றார்கள். ஆனால் திமுக அதை நிறைவேற்றக்கூட முன்வரவில்லை. காரணம், தேர்தலில் வெற்றி பெறணும், கூட்டணியில் பிரச்சனை வந்துடக்கூடாது, அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகளோட பிரச்சனை வந்தால் அழுத்தம் கொடுத்தால் இங்கே கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில் இருக்க மாட்டார்கள், ஆட்சி அதிகாரம் போய்விடும் என்று கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு கேரள அரசாங்கம் அங்கே புதிய அணையை கட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் இங்கே தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதுபோல நமது கம்பம் தொகுதி மக்களின் கோரிக்கையாகிய கம்பம் மெட்டு சாலை விரிவாக்கம், கழிவுநீர் மேலாண்மை, முக்கிய சந்திப்புகள் சிசிடிவி கேமரா, சாலைகளில் புதுப்பிக்க வேண்டும், அரசு கல்லூரிகள் அமைக்க வேண்டும், சாலைகள், தெருவிளக்குகள், நூலகங்கள், தூய்மையான குடிநீர், விவசாய பொருட்களை பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு, விவசாய பொருட்களை பதப்படுத்தும் தொழிற்சாலை, திராட்சை, வாழை, தென்னை மதிப்பு கூட்டு தொழிற்சாலை, தேனீ வளர்ப்பு, விவசாய பொருட்களை அரசே கொள்முதல் செய்ய நடவடிக்கை மற்றும் சுள்ளியர்வை மேம்படுத்த சுற்றுலா தலமாக்கும், தொழிற்பேட்டைகள் அமைத்து வேலைவாய்ப்பை உருவாக்கவும். இதுபோல இந்த பகுதியிலே வளர்ச்சி தேவை என்பதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம். இங்கே திமுகவிற்கு வாக்களித்து இந்த தொகுதி வளர்ச்சி அடையவில்லை. அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் இந்த தொகுதிக்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து கம்பம் தொகுதியின் வளர்ச்சிக்கு, நமது தேனி மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் SK ஜக்கேன் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இங்கே கம்பம் வந்தாலே எனக்கு எப்பொழுதும் தமாகவின் முக்கிய தலைவர் OR ராமச்சந்திரன் அவர்கள் நினைவு வரும். இப்பொழுது அவர் நம்மோடு இல்லை என்றாலும் அவரது அருமை சகோதரர் நாராயணன் அவர்கள் இங்கே வந்து அவர் சார்பாக என்னை குமரேசன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி இரட்டை இலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.